Shorten Tamil Junior Grade, February 2021. Get ready for the dictation. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் உரை நல்ல பல அம்சங்களை கொண்டதாக அமைந்துள்ளது என பல்வேறு பத்திரிகைகள் பாராட்டியுள்ளன. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு நல் ஆளுமை திறனில் முதலிடம் வகிக்கிறது என்ற செய்தி ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டு இருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் பத்திரிகை ஒன்று செயல்திறன் மிக்க மாநிலம் குறித்து ஆய்வினை நடத்தி தமிழ்நாடு சாதனை படைத்திருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருப்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி அடைந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி கற்றோர் சதவிகிதத்தை உயர்த்தி வருகின்ற மாநிலம் தமிழகம் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்காது என அனைவரும் அறிவீர்கள். மாணவ மாணவியரின் கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் விலையின்றி அரசு செய்து தருவதன் காரணமாக மாணவர்களின் இடைநிற்றல் விகிதம் வெகுவாக குறைந்துள்ளது. பள்ளிகளை தரம் உயர்த்துதல், கூடுதல் வகுப்பறைகள் கட்டி தருதல், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் போன்ற பிற வசதிகளை புதிதாக ஏற்படுத்தி தருதல் காரணமாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கணிசமாக உயர்ந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகிறேன். இதே போன்று உயர் கல்வியிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அயல்நாட்டு முதலீடுகளும் தொழில் முனைவோர்களும் ஈர்க்கப்பட்டு புதிய தொழிற்சாலைகள் தொடங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வேலை தேடுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதை சுட்டிக்காட்ட விளைகிறேன். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் படித்த இளைஞர்கள் சுய தொழில் தொடங்கவும் உரிய வழிவகைகளை அரசாங்கம் காண வேண்டும் என கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். சென்னை மயிலாப்பூரில் உள்ள விஜயா பதிப்பகத்தின் மேலாளர், மதுரை
மேலமாசி வீதியில் உள்ள மோகன் புத்தக விற்பனை நிலைய மேலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் வழிகாட்டி நூல்களை சிறந்த முறையில் அச்சிட்டு வெளியிடும் பணியில் எங்கள் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் கடந்த ஆண்டுக்கான இறுதி தேர்வு வினாக்கள் விடைகள் தொகுக்கப் பெற்று வழிகாட்டி புத்தகமாக தற்போது வெளியிடப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள புத்தக விற்பனையாளர்கள் இந்த புத்தகத்தை அனுப்பி வைக்குமாறு எங்களுக்கு கடிதங்கள் மூலம் கேட்டுள்ளார்கள். எனவே தங்களுடைய தேவை குறித்து எங்களுக்கு உடனடியாக தெரிவித்தால் அவற்றை அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.